தீருவின் பாரம். தீருவின் பாரம். தர்ஷீஸ் கப்பல்களே அலருங்கள், அது வீடு இல்லாதபடிக்கும் அதில் வருவார் இல்லாதபடிக்கும் பாழாக்கப்பட்டது. இந்த செய்தி கித்தீம் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. தீவுக்குடிகளே மௌனமாயிருங்கள். சீதோனின் வர்த்தகர் சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி உன்னை நிரப்பினார்கள். சீகோர் நதியின் மிகுந்த நீர்ப்பாய்ச்சல்களால் விளையும் பயிர் வகைகளும் ஆற்றங்கரையின் அறுப்பும் அதன் வருமானமாயிருந்தது. அது ஜாதிகளின் சந்தையாயிருந்தது. தீரு ஒரு துறைமுக பட்டினம். ஏசாயா தீர்க்கதரிசி தீருவை பற்றிய கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறார். தர்சீஸ் கப்பல்களே அலருங்கள் என்பதே ஆரம்ப வாக்கியமாயிருக்கிறது. தீருவின் வியாபாரம், ஐஸ்வர்யம், மகிமை எல்லாமே கப்பல்களையும் கடல் வாணிபத்தையும் சார்ந்திருக்கிறது. தீருவின் கப்பல்கள் அழிக்கப்பட்டால் தீருவே அழிந்து போகும். அவர்களுடைய பொருளாதாரம் சீர்குலைந்து போகும். தீரு பல காலமாக செழிப்பாயிருக்கிறது. சீதோனின் வர்த்தகர் சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி தீருவை நிரப்புகிறார்கள். சீதோன் பழங்காலத்து முக்கியமான பட்டணங்களில் ஒன்று. தீருவும் சீதோனும் ஒரே சமுத்திர கரையில் அமைந்துள்ளது. ஆரம்பத்தில் தீரு பட்டணம் சீதோன் தேசத்திற்கு ஒரு குடியிருப்பு நாடாகவே இருந்தது. பிற்காலத்தில் தீரு தனியாக பிரிந்து செழிப்பான பட்டணமாயிற்று. குமாரத்தி தன் தாயாரை விட்டு பிரிவது போல தீரு சீதோனை விட்டு பிரிந்துவிட்டது. சீதோன் தீரு பட்டணத்திற்கு வடக்கே ஒரு சில மைல் தூரத்தில் அமைந்துள்ளது. தீருவின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு எகிப்தியர்கள் பல வழிகளிலும் உதவி செய்திருக்கிறார்கள். எகிப்து தேசத்திலே நைல் நதியைப் போல சீகோர் நதியும் மிகவும் முக்கியமான நதியாகும். சீகோர் நதி எகிப்து தேசத்தில் பாய்ந்து கடலில் கலக்கிறது. எகிப்தியர்கள் தங்கள் கப்பல்களை சீகோர் நதியிலும் அதன் பின்பு சமுத்திரத்திலும் செலுத்தி தீருவோடு வியாபாரம் பண்ணினார்கள். தீரு தேசத்திலே நதிகளும் திரளான தண்ணீர்களும் இருக்கிறது. கப்பல் போக்குவரத்து நன்றாக நடைபெறுகிறது. இதை தவிர தீருவில் வேறு இயற்கை வளம் எதுவும் இல்லை. தண்ணீர் வளத்தை ஆதாரமாக வைத்து தீரு பட்டணத்தார் மற்ற தேசத்தாரோடு அதிகமாய் வியாபாரம் பண்ணுகிறார்கள். தீருவில் தொழிலும் உற்பத்தியும் அதிகரித்திருக்கிறது. தீரு பட்டணம் எப்போதும் மகிழ்ச்சியாயும் சந்தோஷமாயும் களிகூறுகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் தீரு தேசத்தாருக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறார். தீரு தேசத்தாரோ ஆடம்பரமாகவும் சந்தோஷமாகவும் செல்வ செழிப்பாகவும் ஜீவிக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மறுத்துவிடுகிறார்கள். தீரு பட்டணம் பூர்வ நாட்கள் முதல் நிலை பெற்றிருக்கிறது. தீரு கிரீடம் தரிப்பிக்கும் பட்டணம். தீருவின் பிரபுக்களும் வியாபாரிகளும் பூமியின் கனவான்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த தேசத்திற்கு போனாலும் அந்த தேசங்களில் அவர்களுக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொடுக்கப்படுகிறது. எகிப்து தேசத்தில் சீகோர் நதி பாய்கிறது. இதனுடைய மிகுந்த நீர் பாய்ச்சல்களால் எகிப்து தேசத்தில் பயிர் வகைகள் ஏராளமாய் விளைகிறது. ஆற்றங்கரையின் அறுப்பும் அதிகமாய் இருக்கிறது. இதுவே எகிப்தின் வருமானம். எல்லா ஜாதியாரும் எகிப்து தேசத்திற்கு வந்து வியாபாரம் பண்ணுகிறார்கள். எகிப்தியரும் தீருவோடு வியாபாரம் பண்ணுகிறார்கள். தீரு இப்போது ஐஸ்வர்யத்தினால் செலுத்திருக்கிறது. கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் தீருவின் பாரத்தை முன்னறிவிக்கிறார். தர்சீஸ் கப்பல்களை அலருங்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். தர்சீஸ் பட்டணம் வீடு இல்லாதபடிக்கும் வருவார் இல்லாதபடிக்கும் பாழாக்கப்படும். இந்த செய்தி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் கித்தீம் தேசத்தில் இருந்து தீருவுக்கு அறிவிக்கப்படுகிறது. பூர்வ நாட்கள் முதல் நிறைவேற்று களிகூர்ந்திருந்த தீரு பட்டணம் பாழாக்கப்படும். கிரீடம் தரிப்பிக்கும் தீரு அழிந்து போகும். தீரு மிகப்பெரிய வியாபார பட்டணம். தீரு தேசத்தார் எல்லா தேசத்தாரோடும் சிநேகமாய் இருக்கிறார்கள். எல்லோரோடும் நல்ல உறவையும் ஐக்கியத்தையும் வளர்த்து கொண்டு வியாபாரம் பண்ணுகிறார்கள். இவர்கள் எந்த தேசத்திற்கு விரோதமாயும் கலகம் பண்ணுவதில்லை. தம்முடைய துர்ச்செய்கைகளினாலும் துர்மார்க்கத்தினாலும் மற்ற தேசத்தாருக்கு தீரு தேசத்தார் கோபம் உண்டு பண்ணுவதில்லை. தீரு தேசத்தாரின் குணாதிசயம் நன்றாகவே இருக்கிறது. தீருவில் ஐஸ்வர்யம் நிரம்பி இருக்கிறது. இவர்களுடைய ஐஸ்வர்யமே இவர்களுக்கு கண்ணியாயிற்று. நேபுகாத் நேச்சார் தீருவின் ஐஸ்வர்யத்தை பார்த்து அதன் மீது ஆசை வைக்கிறான்.
தீருவை கொள்ளையிட வேண்டும் என்று விரும்பி அதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறான். ஆனால் நேபுகாத் நேச்சாருக்கு ஏமாற்றமே உண்டாயிற்று. நேபுகாத் நேச்சார் தீரு பட்டணத்தின் மேல் 13 வருஷங்கள் முற்றுகை போட்டிருந்தான். தீரு பட்டணத்தாரோ நேபுகாத் நேச்சாருக்கு கீழ்ப்படியாமல் கடல் வழியாக தப்பித்து ஓடிவிட்டார்கள். தங்களோடு தங்கள் குடும்பத்தாரை கூட்டிச் சென்றார்கள். தங்கள் உடைமைகளையும் ஐஸ்வர்யங்களையும் எடுத்துச் சென்றார்கள். நேபுகாத் நேச்சார் தீரு பட்டணத்திற்குள் பிரவேசித்த போது அவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, எல்லாம் பாழாக்கப்பட்டது. தீரு பாழாக்கப்பட்டதினால் அங்கு நடைபெற்ற வியாபாரங்களும் முடிந்து போயிற்று. தீரு தேசத்தாருக்கு மிகப்பெரிய கவலையும் வருத்தமும் உண்டாயிருக்கிறது. அவர்களால் தங்கள் வேதனைகளை கூட வெளிப்படுத்த முடியவில்லை. நிறைவேறிய முன்னறிவிப்புகள். தர்சீஸ் கப்பல்களை அலறுங்கள், அது வீடு இல்லாதபடிக்கு பாழாக்கப்பட்டது, அதில் வருவார் இல்லாதபடிக்கு பாழாக்கப்பட்டது. இந்த செய்தி கித்தீம் தேசத்தில் இருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. கித்தீமின் வீழ்ச்சிக்காக சீதோன் வெட்கப்பட வேண்டும். தீருவின் வீழ்ச்சி எகிப்தில் துக்கிக்கப்படும். நீங்கள் தர்சீஸ் மட்டும் புறப்பட்டு போய் அலறுங்கள். பரதேசம் போய் சஞ்சரிக்கிறதற்கு அவர் கால்களே அவளை தூரமாய் கொண்டு போம். தீருவின் சர்வ சிங்காரத்தின் மேன்மை கொலையும். பூமியின் கனவான்கள் கன ஈனப்படுத்தப்படுவார்கள். தீருவின் பலமெல்லாம் ஒளிந்து போகும். கானானின் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமாய் கட்டளை கொடுப்பார். ஒடுங்குண்ட கன்னியாகிய சீதோன் குமாரத்தியே, இனி கலிகூர்ந்து கொண்டிராய். தீரு ஒடுக்கப்படும். தீருவில் இருந்து ஓடி வருகிறவர்கள் கித்தீமில் இளைப்பாறுதல் அடைய மாட்டார்கள். தீருவின் நியாய தீர்ப்பு கல்தேயரிடமிருந்து வரும். தீருவின் அரண் பாழாக்கப்படும். தீரு 70 வருஷம் மறைக்கப்பட்டிருக்கும். 70 வருஷங்களின் முடிவிலே தீருவுக்கு சம்பவிப்பது வேசியின் பாடலுக்கு சமானமாயிருக்கும். தீருவை அதன் மகிமையோடு நினைப்பதற்கு ஒருவரும் இருக்க மாட்டார்கள். 70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார். தீரு பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களுடன் வேசித்தனம் பண்ணும். நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள். அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும். நேபுகாத் நேச்சார் தீருவை 13 வருஷங்களுக்கு முற்றுகையிட்ட பின்பு அதை முழுவதுமாக அழித்து போடுவான். கித்தீம் என்பது சீப்ரு தீவை குறிக்கும். தீரு சீதோனின் குடியிருப்பாக இருக்கும். தீரு ஐஸ்வர்யங்களினாலும் வர்த்தக பொருட்களினாலும் நிரப்பப்படும். சீகோர் நைல் நதியின் மறுபெயராகும். நைல் நதியின் பெருவெள்ளம் எகிப்திலே விளையும் பொருட்கள் தீருவின் சந்தையில் விற்கப்படும்.